வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டிசி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வந்து நியூ டெல்லி ஃபெரோஷா கோட்லால நடக்க போகுது. ஒரு கட்டாந்தர 235 டு 240க்கு கேரண்டி அப்படிப்பட்டான ஒரு பிச்சா இருக்க போகுது. ஷார்டர் பவுண்டரிஸ் அண்ட் டியூ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயில் அனலிசிஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோசியோட நான் சப்போர்ட்டுக்கு சேட்டன் பாய்ஸ் சப்போர்ட்டுக்கு சொல்லிச்சேன். நான் கிறிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்டா. சொல்லு, ராஜஸ்தான் ராயல்ஸை பத்தி சொல்லு. சேட்டன் பாய்ஸ். இல்ல, ராஜஸ்தான் வந்துட்டு கண்டிப்பா இந்த மேட்ச் உள்ள வருவாங்கன்னு தோணுது. பிளஸ் என்னன்னா ஜெய்ஸ்வால் வந்துட்டு இந்த கிரவுண்டு ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஏத்த கிரவுண்டு. கரெக்டா சஞ்சு ஃபார்முக்கு வர்றதுக்கான கிரவுண்ட் இது. பிளஸ் நிதிஷ் ராணாக்கு தெரிஞ்ச கிரவுண்டு. டெல்லி பிளேயர் அவன். நிதிஷ் ராணாக்கு நல்லா யூஸ் பண்ண மாட்டாங்களே. நிதிஷ் ராணா நம்பர் 3 தான் ஆடிட்டு இருக்கான். அவன் என்னடா யூஸ் பண்ணல? போன மேட்ச் சிஎஸ்சி நம்மள மட்டும் அடிச்சிருக்கான். இல்ல அதுக்கப்புறம் நம்பர் 3 பெருசா ஆடவே இல்லடா. அவன் நிறைய மாத்திட்டே இருந்தான். அவன் யூஸ் பண்ணிக்கல. இல்ல அவன் நம்பர் 3 தான், மேக்ஸிமம் நம்பர் 3 தான் வரான். அதனால அவன் நல்லா தான் ஆடுவான். ரியான் பராக் நல்ல டச்ல தான் இருக்கான். பிளஸ் அவங்களுக்கு பவுலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் உள்ள வரணும். அவங்க என்னன்னா தேஷ்பாண்டேவை பவர் பிளேல நம்பிக்கையா யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அவங்க பவர் பிளேல தேஷ்பாண்டேவை பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. தேஷ்பாண்டே பவர் பிளேல யூஸ் பண்ணணும். ஆர்ச்சர் கொஞ்சம் திரும்பி நல்லா ஃபார்முக்கு வரணும். சொல்றான் நாடி சொல்லு. இவங்க ஏன் ஆகாஷ் மத்வால யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? நல்ல பிளேயர், நல்ல பவுலர். ஒரு சீசன் நல்லா போட்டான், அதுக்கப்புறம் அடி வாங்கலாம். அடுத்த சீசன் சரியா போடல. இல்ல இல்லடா, கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குன்றப்ப யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டா அவங்க ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல. அவ்வளோ ஃபைட் பண்ணி தான் எடுத்தாங்க ஆகாஷ் மத்வால. அவ்வளவு ஈஸியா எடுக்கல. என்ன கேட்டா ட்ரை பண்ணலாம். என்ன சந்தீப் சர்மா ஸ்பாட் தான் இருக்கு. அதனால சந்தீப் சர்மா எப்படா தூக்குவா? வாய்ப்பே இல்ல. மேபி துஷார் தேஷ்பாண்டே தூக்குவான். துஷார் தான் தூக்கணும். இன்னொன்னு அவங்க ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணா இருக்கும், நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும். அசரங்கா யூஸ் பண்ணலாம், விக்கெட் எடுத்துருவான் ரன் கொடுத்தாலும். அவனையே கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பிளஸ் டெல்லி, என்ன கேட்டா டெல்லி அவங்க ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணணும். ஃபேஃப் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஜேக் ஃப்ரேசர் மேக்குக்கு பதிலா டானோவன் ஃபெரேரா, வேற எதுவும் மாத்த மாட்டேன். அது ஒண்ணுதான். எனக்கு டெல்லிக்காரு தான். ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் இந்த பிட்ச்லயே ஆட முடியலன்றப்போ தெரியல, டூ ஏர்லி டு ஜட்ஜ்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் எல்லா பாலும் வீசுன்னு சொல்லிட்டு நேரா கையில கொடுத்துட்டு போயிடான். கருண் நாயர் இருக்க ஃபார்முக்கு கருண் நாயர் ஒன்று இறங்கட்டும். ஓப்பனிங்ல மட்டும் உங்களுக்கு போயிட்டா கேஎல் ராகுல் திருப்பி இறக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா கேஎல் ராகுல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல வேணும் தான் அவங்க ஆடுறாங்க. இல்லைன்னா முதல்ல ஒன்று ஓப்பனிங் இறக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா உனக்கு அந்த டாப் 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நான் அபிஷேக் போர்ல ஆட வச்சிருவேன். அபிஷேக் போர்ல இருக்கால, யார் ஓப்பனிங் இறங்குறா? ஒருவேளை இவன் வந்துட்டான்னா பிரச்சனை கிடையாது. தெரியல என்னன்னு தெரியல. சோ எனக்கு ஓப்பனிங்ல வேற ஆள் இல்லைன்றனாலே உங்க இவனை ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஃபேஃப் தவிர வேற யாராலும் ஓப்பனிங் இறங்க முடியாது. கேஎல் பதிலா யார் இறங்குனா? அபிஷேக் போடுறது. கருண் நாயர். மூணு தான். ஆமா, டானன் ஃபெரேரா நல்ல பிளேயர். அவனை யூஸ் பண்ணலாம். அவன் அவ்வளவு பேர் இருக்காங்க. இவன் இருக்கான். அவங்களுக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கு ஃப்ரேசர் மேக்குக்கு மட்டும் தான் இருக்கான். வேற யாரும் கிடையாது. அவங்களுக்கு கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் தேவை. சோ எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் எதுவும் இல்லடா. அவ்வளவுதான். இவன் ஹாரி ப்ரூக் மெயினா எடுத்தாங்கடா. ஹாரி ப்ரூக் இல்ல, அதான் அவங்களுக்கு பென்ட். இல்லாது நல்லது. நல்ல டெல்லியில புகை இருக்கு, பால் தெரியலன்னு அவனுக்கு சொல்லிட்டானுங்கடா இங்கிலாந்து போர்டு. அவன் நீங்க தான் கேப்டன் சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் கேப்டன். அவன் இந்தியா சீரிஸ் போறாங்கல்ல, அவன் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒயிட் பால் கேப்டன். டெஸ்ட் மேட்ச் இன்னும் தெரியல. ஒயிட் பாலுக்கு வந்தா பென் ஸ்டோக்ஸே கொஞ்சம் அப்படி இப்படி தான்டா இருக்கான். இன்ஜூரி அதனால அவனையுமே நம்ப முடியாது. அவங்களுமே டிரான்சிஷன்ல தான் இருக்காங்க. சரி, ஓகே. இவன் சொல்ற மாதிரி ஃபேஃப் ஃபிட்டானா ஒரு சேஞ்ச், இல்லைன்னா ஒன் சேஞ்ச் தான் போவாங்க. ஏன்னா உனக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. நீ கேஎல் ராகுல் ஓப்பனிங் கொண்டு வந்தா உன்னோட மிடில் ஆர்டர் வந்து வீக் ஆயிடும். அசுதோஷ் சர்மா என்ன கேட்டா நான் இவனை ஓப்பனிங் இறக்கிறேன். கருணாரையும் அபிஷேக் வரல ஓப்பனிங் இறக்கிட்டு அப்படியே ஒன் டவுன் கேஎல் ராகுல், 2 டவுன் டானோவன் ஃபெரேரா, கிறிஸ்டியன் சப்ஸ், அசுதோஷ் சர்மா, அப்படியே போலாம்.
ஏய் இவன் இருக்கான்டா, பெட்டர் நீ தான். பட் சமீர் சமீர் ரிஸ்வியை கூட நீங்க முன்னாடி போடலாம்டா சமீர் ஓப்பனிங்க்கு. இல்ல ரொம்ப இதுவாயிடும், ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். உனக்கு இல்ல கேஎல் இல்ல ராகுல் அந்த எடுத்து அப்படியே மாதிரிலாம் இருக்கு. கொத்தா ஒரு விட்டுருவாங்க. பிளேயர் ஒரு பிளேயர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனாலதான் நான் கருண் நாயரை சொன்னேன். கருண் நாயர் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான். பும்ராவையே நீ 2 ஷாட் கருணாயர் ஒன் டவுன் சிக்ஸ் இருந்தா பெட்டர் வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்கு. பார்ப்போம். அவ்வளவு. மத்தபடி நான் சரி டெல்லி கை வைக்க மாட்டேன். இன்னொரு மேட்ச் ஃபேஸ் நமக்கு கொடுப்பேன், காப் டு பில்ஸ் வர வரைக்கும் படுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு இது ரொம்ப மிக்ஸ்அப் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி தான் நான் யோசிப்பேன். என்ன கேட்டா நீ ஆடு ஒரு மேட்ச் சுத்துற பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு ஒரு ஒரு பொசிஷன் மாத்தினா எல்லார் பொசிஷனும் மாறும், திருப்பி கிளம்சி ஆகும், இதனால திருப்பி பேக்வர்டா போகும்னு சொல்லிட்டு. நீ எப்படி ஓகே. அவுட் ஆகுற ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காப் டு பில்ஸ் வர வரைக்கும் நீ மெகக்கே ஆடு அப்படின்னு. உனக்கு காம்பினேஷன் எதுவும் மாறாம இருக்கும்ல, ஏன்னா எல்லாரும் பொசிஷன் ஆமா மாறும், ஒவ்வொரு ஆமா. பொசிஷன் மாறுற மாதிரி இப்போ இருக்கும். ஃபேஃப் அதனால நீ இல்லைன்னா ஆடிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுருலாம். அதான் இப்போ ஃபேஃப் இல்லைன்னா மேபி ராகுலையும் போறதும் ஃப்ரண்ட் சாரி ஓப்பனிங்ல போட்டுட்டு இல்ல ராகுல் ஒன் ஓப்பனிங் டவுன். வேண்டாம், ராகுல் நம்பர் 4 தான். ஓகே இல்ல நான் சொல்றேன் ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு சொல்றேன். வேற ஏதாவது நீ பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ ஃபேப் ஃபிட் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, ஒரு லாங் ரன்ல ஃபிட் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ராகுல மாதிரி வேற ஆள் இல்ல, ராகுல அப்போ மாதிரி போட்டு கருண் நாயர். அப்ப அந்த டைம்ல நீ டொனவன் ஃபெரவர் எடுத்துட்டு வரலாம். டொனவன் ஃபெரவர் அதுல இன்னொன்னு, போடலாம். கவுந்தி ஆடுற தான். இப்ப ராகுல் பண்ற வேலையை மிடில் ஆர்டர்ல கருண் நாயராலையும் பண்ண முடியும். அதனால ம். ராகுல் முன்னாடி வரலாம் நினைச்சா வேணும்னா. ஆமா ஆமா இல்ல கரெக்டா அப்படி பண்ணலாம். கருணாயர் அடிக்கிறான் தான். கருணாயர் ராகுல் அவன் மாதிரி அடிக்கிறான், இருக்காது. அவனால கருணாயர் ஆடவும் முடியும்னு சொல்றேன். அந்த மாதிரி ஆட முடியும். முடியும். அதுதான் ஆனா சொல்றேன். எனக்கு சூப்பர். டிசி துண்டா வின் பண்றாங்கன்னு தான் தோணுது. ம். ஈஸியா இல்ல, எனக்கு ராஜஸ்தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இதுல வருவாங்கன்னு தோணுது. இல்ல போன பவுலிங் match. அட்டாக்கா சொல்றேன், நீ பவுலிங் அட்டாக்கா கம்பேர் பண்றப்ப டிசி மச் பெட்டர் தென் ஆர்ஆர். இல்ல இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு பேட்டிங் தான், இந்த கிரவுண்ட்ல பவுலிங் எல்லாம் மேட்டர் கிடையாது. பேட்டிங் ஃபீல்டிங் அதுதான் இந்த லைன்ல இருந்து அடிச்சா கிரவுண்ட்ல. எங்கேயும் பண்ண முடியுதா? டிஃபெண்ட் பண்ண ஒரு 10-15 ரன் டிஃபெண்ட் பண்றது தானே மேட்ரு. ஸ்டார்க் இந்த கிரவுண்ட்ல எல்லாம் ஸ்டார்க் அடி வாங்கிடுவான்டா, அதுதான் பிரச்சனை. இந்த கிரவுண்ட்ல வேற எல்லாம் ஆள் ஸ்டார்க் அடி இல்லையே, யாரு நடராஜன் தான் இருக்கான். அவனே இல்லாம அப்படி வாங்கிடுவான். பார்த்தா இது வந்து டிசி கிடையாது, லோக்கல் டிசி மாதிரி ஆயிடும். ஃபுல்லா இந்தியன் பிளேயர்ஸ் தானே போற மாதிரி. ஆல்ரெடி 3 பேர் தான் இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன், இந்த கிரவுண்ட்ல ஸ்டார்க் அடி வாங்கிடுவான். நீங்க பார்த்துதான் இருக்கு, ஸ்டார்க் இந்த கிரவுண்ட் அடி வாங்கிடுவான். ரொம்ப சின்னதுடா இது, ஆர்சிபியோட சின்னது இது ஒரு சைட்ல. அதுதான் கரெக்ட் தான், ஆனா வேற வழி இல்லடா, ஆடிதான் ஆகணும். ஆமா. அண்ட் ஆல்சோ அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணா, அடி வாங்கிட்டான்னா 2 ஓவர் அவனை மாத்திரணும். விப்ரஜனிக்கு நம்ம கொண்டு வராங்க ஓகே. அண்ட் ஆல்சோ அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணா, 19th ஓவர்னா நீ துணிஞ்சு ஸ்டார்க்குக்கே கொடுக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கே அவன் ஏதாவது ஒண்ணு போடுவான். நீ வந்து நானே போடுறேன்னு அக்ஷர் பட்டேல் எல்லாம் போட்டோம்னா தொளிச்சிருவாங்க போட்டு. அந்த ஆர்சிபி கூட இன்னொன்னு, தப்பு தான் பண்ணாங்க அவங்க. ஹெட்மேயர் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அவனுக்கு இந்த கிரவுண்ட்ல நல்லா படும். எனக்கு எனக்கு என்ன கேட்டா சஞ்சு திரும்பி இந்த கிரவுண்ட்ல ஃபார்முக்கு வருவான்னு தோணுது. கன்ஃபார்ம் ஃபார்முக்கு வருவான்னு கிரவுண்ட்ல. சஞ்சு ரொம்ப வீக்கா இருக்கான்டா, சுத்தமா அவன் பண்ணவே இன்னும் இல்ல. அவனுக்கு கை சரியாயிடுச்சா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு மாதிரிதான் ஆடிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒன்னு அவன் அவுட் ஆவான் இல்ல அடிப்பான். இந்த மாதிரி ஒரு சிலர் மாதிரி ஆமா, ஆமா. எல்லாம் இருக்க மாட்டான், ஏன்னு தெரியல. ம். சரி ஓகே. டிசியோட இது பேசிட்டோம். ஓகே ஆர்ஆரும் அதே மாதிரி ஓரளவு செட்டில்டு யூனிட் தான், பெருசா எதுவும் இல்லை. என்ன கொஞ்சம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அவங்க ஜெயிக்கணும்னா கொஞ்சம் இன்டென்ட் காட்டணும். ஒரு 10 ஓவர் அந்த ஃபேஸ் வைஸ் பிரிச்சோம்னா 5 மொதல் 6 ஓவர், அடுத்து ஒரு 7 ஓவர், அடுத்த ஒரு 5 ஓவர் பிரிச்சோம்னா, அந்த நடுவில் வந்து ஒரு ஒரு 8.5 9 அந்த ரன் ரேட்லயாவது நீங்க ஆடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் நீ டேக் டவுன் போகணும், ஒரு 11 ரன் ரேட்ங்கிற மாதிரி ஆடலாம். நீ வந்து ஒண்ணுமே இல்லாம 15 ஓவர் வரைக்கும் 110 105ன்னு ஆடிட்டு கடைசி நீ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து வந்தாங்க. லாஸ்ட் 5 ஓவர் சூப்பரா 55 ஓவர் அடிச்சாங்க. ஆனா முக்கி அவ்வளவுதான் 170 தான் அடிக்க முடியுது. ஏன்னா நடுவுல ஃபுல்லா பால தின்ட்டானுங்க எல்லாம். அதான் பிரச்சனை. இந்த கிரவுண்ட்ல அந்த இது நடக்க, இந்த பேட்டர்ஸ்க்கான மேட்சா தான் இருக்கும். ஆமா ஆமா. இந்த பக்கம் ஹெட்மேயர், இந்த பக்கம் ஜெய்ஸ்வால், நடுவுல வந்து அவனும் ஆட மாட்டேங்கிறாங்க. டிசி கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பந்த் பண்ண கேப்டன்சியால தோத்தாங்க. அவன் ஷர்துல் தாக்கூர் ஓவர் கொடுக்காம அசுதோஷ் சர்மா அடிச்சிட்டான். ஆனா இவங்க வந்துட்டு கரெக்டா எம்ஐ வந்துட்டு அதை கரெக்டா இது பண்ணி அசுதோஷ் சர்மாக்கு ஸ்பின்னே இது பண்ணாம கரெக்டா ஃபாஸ்ட் பாலர் வச்சு முடிச்சு விட்டான் ஹார்திக் பாண்டியா. அதுதான் அது கொஞ்சம் மாற்றாங்களோன்னு தோணுது டிசி. அந்த மிடில் ஆர்டர்ல கேஎல் ராகுல் நிக்கலன்னா, கேஎல் ராகுல் ஒரு சைடு இருந்தா இன்னொரு சைடு இல்ல ஒரு சைடு கேஎல் ராகுல் இருந்தா அந்த சைடு தைரியமா ஆடுறாங்க. ஆனா ஒரு சைடு கேஎல் ராகுல் இல்லைன்னா தைரியமா ஆட மாட்டாங்க யாருமே. அதுதான் பிரச்சனையா இருக்கு. கேஎல் ராகுல் தான் வந்து பில்லர் மாதிரி இருக்கான். அண்ட் மோர் ஓவர் டிசி வந்து நல்ல ஒரு ரவுண்டட் பவுலிங் அட்டாக்டா. உனக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீ சொல்லலாம் அடி வாங்கலாங்க எல்லா இந்த மாதிரி பொசிஷன் சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு வந்து அந்த முகேஷ் குமார் வந்து நல்லா போடுறதுனால ரன் கொடுத்தாலும் ஒரு ஏதாவது ஒரு விக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நேக் இருக்கு. ரவுண்டடா உங்களுக்கு இருக்கான். மோஹித் சர்மாவும் வந்து எப்போ அதே மாதிரி போடுறான் அந்த ஸ்லோ டெலிவரிஸ். இன்னும் வந்து அந்த எஃபெக்டிவ் ஆகுது.
ம். ஆனா அடிச்சா அடிச்சிருக்காங்க, அடிச்சா 70 ரன் போயிருது. பட் கொஞ்சம் நல்லா நின்னு ஒரு மாதிரி வருதுன்னா இதுவாகுது. இவங்க வந்து அந்த மிடில் ஆர்டர் துருவ் ஜுரல் ரொம்ப ஃபயர் பண்ணணும். அந்த துருவ் ஜுரல் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணது இன்னும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி காமிக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நிதிஷ் மட்டும் ராணாவும் அடிச்சான், இவங்க நம்பர் அதுக்கப்புறம் 3 அடிக்கவே இல்லை. இறங்கணும். இல்ல அதான் இந்த கிரவுண்ட்ல நிதிஷ் அவனுங்களுக்கான பேட்டிங் தான். அதான் நிதிஷ் ராணா நம்பர் 3 இருக்கணும். எதுக்கு இவங்க பராக் சீட்டை மாத்திட்டு திருப்பி சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாத்துறாப்லாம் கிடையாது. என்ன ஆனாலும் நிதிஷ் ராணா நம்பர் 3. இவங்க ஜெய்ஸ்வால் இருந்தா நிதிஷ் ராணா இறக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல யார் சொன்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இறக்கல நினைக்கிறேன் போன கேம். நிதிஷ் ராணா பாப்போம். ஆடியே எனக்கு கேட்டா ஆகணும். வந்து நிதிஷ் ராணா நம்பர் 3 ஆடினோம். ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த கேம் வந்து ஆர்ஆர் ஜெயிச்சா ஒரு மாதிரி மிட் ஆஃப் தி டேபிள் செமையா ஆடும். டிசி ஜெயிச்சா வந்து இங்க அப்படியே இருக்கும். இங்க அப்படியே போலாம் ஆர்ஆர் பின்னாடியே இருக்கும். ஜெயிச்சாங்கன்னா அப்படியே டோர்னமெண்ட்டே ஒரு மாதிரி ஓப்பன் ஆகும். ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. டோர்னமெண்ட் ஓப்பன் ஆர்ஆர் ஆகும். டிசி ஆர்ஆர் ஜெயிச்சா தோத்துட்டாங்கன்னா சிஎஸ்கே மும்பை எஸ்ஆர்எஸ் பக்கத்துல வா வா நீங்க என் பக்கத்துல உட்காருங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்ல ஆர்ஆரும் சேர்ந்துரும் எனக்கு கேட்டா. இனிமே அடுத்து டிசி கொஞ்சம் கஷ்டம் தான். ஜெயிச்சுட்டாங்க. ஓகே சார், அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். அடுத்த செக்மெண்ட் டாஸ் செக்மெண்ட். டாஸ்ல ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? டெல்லி கிரவுண்டு, நீ சொல்லு கிரிஷ். பவுலிங் சேசிங் நாடி அண்ணா சேஸ் முடிவு மேட்ச் அவன் போன மேட்ச் டிசி தான் தோத்தாங்க. எம்ஐ ஜெயிக்கல. அவங்க தேவையில்லாம போன தோத்தாங்க. மேட்ச் தான் வந்து DC 101 மேட்ச் chase தான் அப்படி நடக்கும். சேஸ் தான். 101 மேட்ச் தான் அப்படி நடக்கும். எல்லா மேட்சும் நடக்காது. கண்ண Chase முடிவு தான். சேஸ் பண்ணிடலாம். சேஸ் தான். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும் தான் ஆசை. 240 போட்டு பாத்துக்கலாம். அது எல்லா மேட்சும் நடக்காது. அதான் என்னோட ஒப்பீனியன் அது. ஓகே, டியூ வரலன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட் யாரு கண்டா பேட்டிங். இந்த மாதிரி ஸ்லோவா பிச் இருந்தா கூட ஆச்சு இருக்கு. ஆமா. டெல்லியில சம்டைம்ஸ் ஸ்லோ பிச் கூட கொடுப்பாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. பாப்போம். ஓகே, அடுத்து நம்ம மேட்சப்ஸ் போயிடலாம்டா. ஏதாவது ஸ்பெசிபிக் மேட்சப்ஸ் இருக்கா? இருக்கு. குல்தீப் யாதவ் நாடி குல்தீப் யாதவ் வர்சஸ் அந்த ஹெட்மயர் துருவ் ஜுரல். ஸோ துருவ் ஜுரல் வரப்பதான் குல்தீப் யாதவ் யூஸ் பண்ணுவாங்க. குல்தீப் யாதவுக்கு நல்லா இப்ப சஹலுக்கு இந்த போன மேட்ச் எப்படி படுதோ அது குல்தீப் யாதவுக்கு 2 மேட்ச் முன்னாடியே பார ஆரம்பிச்சிச்சு. குல்தீப் யாதவ் பயங்கர எஃபெக்டிவா இருக்கான். சூப்பரா அதனால குல்தீப் போறான்டா. யாதவ் வர்சஸ் துருவ் ஜுரல் ஹெட்மயர் இந்த காம்போ அவன் தான் ஈஸியா உடைப்பான். அதனால அது டெட்லியா இருக்கும். ஓகே, அதான். கிரிஷ் உன்னோட தாட் சொல்லு. உன்னோட மேட்சப்ஸ். எனக்கு சஞ்சு சாம்சன் விசஸ் மிச்சல் ஸ்டார்க். ஓகே, மிச்சல் ஸ்டார்க் சஞ்சு டேக் ஆன் பண்ணுவான்னு தோணுது. ஒருவேளை ஜெய்ஸ்வால் எடுத்தாலும் அவனும் டேக் ஆன் தான் பண்ணுவான். அந்த ஓப்பனர்ஸ் விசஸ் மிச்சல் ஸ்டார்க் அதுதான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒண்ணு அடி பிரிச்சிருவானுங்க, இல்ல விக்கெட் கொடுத்துருவானுங்க. அதுதான் தோசைக்கலாம் மாட்டானுங்க 2 பேரும். ஏன்னா அவன் போற லென்த் கம்மிங் ஸ்லோன்னு சொல்லுவாரா எங்கால் கம்மிங் ஸ்லோன்னு சொல்லுவாரா? யாரு கம்மிங் ஸ்லோவா? அதெல்லாம் ஜெய்ஸ்வால். கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அடிதான் ஐபிஎல் எல்லாம் கம்மிங் எப்படி வந்தாலும் அடிதான். ஓகே, என்னோட மேட்ச் என்னன்னா ஹசரங்கா வர்சஸ் கேஎல் ராகுல். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சப்பா இருக்கும். ஸோ லெக் ஸ்பின்னர் வந்து கேஎல் ராகுல் எப்படி இது பண்ணுவான், அதெல்லாம் அடிச்சிடுவான். ஏன்னா ஹசரங்கா நார்மல் வச்சு அடி வாங்குவான். இப்போ இதுல மைட் பி ஏதாவது கொஞ்சம் விக்கெட் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அசரங்கா எப்பவுமே டபுள்ஸ் வருதாண்டா. உனக்கு பட்டா விக்கெட் வந்துடும், இல்லைன்னா வந்து குறிச்சிருவாங்க. அசரங்கா எப்பவுமே வந்து நம்ம சஹலோட காப்பி மாதிரி தான். அண்ட் ஒரு பிரைஸ் தாட்ரா, யுப்ராஜ் நிகமும் குல்தீப்பும் சூப்பரா போடுறாங்கடா. 2 பேரும் டேண்டம்ல. லெஃப்ட் ஆர்ம் சைனாமன், அவன் வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னு. 2 பேரும் அசால்ட்டா சமையா போடுறாங்க. எனக்கு கேட்டா அக்சர் ஓவரே போடக்கூடாது. பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டுட்டு நடுவில் மேபி ஒரு ஓவர் போடலாம், இல்ல விட்டுறலாம். அதோட திரும்ப அவன் போடக்கூடாது. நீங்க விப்ராஜ் நிறைய யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் யூஸே பண்ணல. லாஸ்ட் 2 மேட்சா தான் இந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்தது. சிஎஸ்கே கூட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் விப்ராஜா வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்றான். ஸோ விப்ராஜ் நல்லா போடுறான் எனக்கு கேட்டா. அந்த மாதிரி லூப்பி டெலிவரிஸ், அந்த கூகுளில அந்த ஃபுல் ஹேண்ட் ரெவல்யூஷன் நல்லா இருக்கு. ஸ்பின் பண்ற ரெவல்யூஷன். விப்ராஜா அண்ட் குல்தீப். வந்து குல்தீப்ல என்னடா அண்டர் 6 ரன்ல இருக்கான்டா அவன். 23 4 overs 22 23 26 இந்த ரேஞ்சிலேயே போட்டுட்டு இருக்கான். சூப்பரா போட்டுட்டு இருக்கான். குல்தீப்புக்கு ஒரு சம ஐபிஎல் சீசனா இருக்கு. ஒரு சைலண்டா இருக்கான்டா. பெருசா வந்து ஒரு த்ரெட்னு இல்லாம சைலண்டா போட்டு போயிட்டே இருக்கான். ஸோ என்னோட மேட்சப்ஸும் அதுதான். அண்ட் வின் ப்ரெடிக்டபிலிட்டி போயிடலாம். கிரிஷ், சேட்டன் பாய்ஸ் ஜெயிச்சிருவாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? 60-40 ஆர்ஆர். ஓகே, நாடி டிசி பர்சன்டேஜ் 55 டிசி 45 ஆர்ஆர். டிசி வந்து ஈஸியா வின் பண்றான். ஓகே, ஸோ என்னோட ப்ரெடிக்டபிலிட்டி டிசி தான் ஜெயிப்பாங்க. 55, அதே 55-45. ஒரு ஆல்ரவுண்டட் சைட். ஒரு தோத்ததுக்கு அப்புறம் வந்தாலுமே அது கையில் உள்ள மேட்ச், அது ஒரு மாதிரி தோத்துட்டாங்க. பட் அகைன் டிசி வந்து நல்ல ஃபார்மடபிள் லெவன். ஸோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன்.
நாளை சாரி ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஃபேண்டசி போயிடலாம்டா. நம்மளோட ஃபார்மட்ல உள்ள ஃபேண்டசி. கிருஷ் நீ சொல். ஃபேண்டசி வந்துட்டு நான் ஜெய்ஸ்வால் அண்ட் இவன் ரியான் பராக் அண்ட் ஜெய்ஸ்வால் ப்ளஸ் அங்க வந்துட்டு குல்தீப் யாதவ் அண்ட் கருண் நாயர். நல்ல பிக். மாடி. எனக்கு வந்து தீக்ஷனா ம். தீக்ஷனா தீக்ஷனா ஆர்ஆர் தீக்ஷனா. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்ல வந்து ஹெட்மயர், பவுலிங்ல குல்தீப் யாதவ், குல்தீப் யாதவ் கருண் நான் நாயர். எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டான் ரெண்டுமே நான் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். குல்தீப் கருண் நாயர் ரெண்டுமே எடுத்துட்டேன். ரெண்டுமே எடுத்துட்டியா? அப்ப வந்து நான் வந்து இவன் விப்ராஜ் நிகம் போயிடுறேன். விப்ராஜ் நல்ல நிகமும் பிக். அக்ஷர் பட்டேல் as a பேட்டர். ஏன்னா 7 விக்கெட் போயிருந்தா அவன் தான் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் அண்ட் விப்ராஜ் தேவ். ஓகே சூப்பர். என்னோட ஃபேண்டசி வந்து ஐ வில் கோ வித் துரு ஜுரேல். துரு ஜுரேல் நிறைய சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு கிடைச்ச நல்ல பொட்டன்டான பிளேயர். அவ்வளவு ரூபாய்க்கு எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு சான்ஸே இதெல்லாம் கடைசியில வந்துட்டு சும்மா ஏதோ ஆடுற மாதிரி இருக்கு. அவன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நிறைய அடிப்பாங்கிற மாதிரி தோணுது எனக்கு. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஐ வில் கோ வித் அசரங்கா. உங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கும். 4 ஓவர் 45 ரன், 2 விக்கெட். 2 விக்கெட் 50 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவான். அண்ட் டிசி சைடு. ஹர்ஷல் பட்டேல் மாதிரி தான் போன மேட்ச் 48 ரன் ஆமா 4 ஆமா, விக்கெட். அதான் அந்த மாதிரி விக்கெட் கிடைச்சிரும் அவன் போட்டா. அண்ட் டிசியில பாத்தீங்கன்னா ஐ வுட் கோ வித் முகேஷ் குமார். ஸோ முகேஷ் குமார் வந்து எப்படியுமே அந்த ஒரு லைன் அண்ட் லென்த்ல பிடிச்சு போட்டுருவான். இன்னொரு ஆப்ஷன் வந்து சரி, இன்னொரு சாய்ஸ் வந்து மோஹித் சர்மா. அவனுமே ஒரு மாதிரி ஸ்லோ டெலிவரியா போட்டு சாமியை கும்பிட்டு எப்படியாவது விக்கெட் எடுத்துருவான். அப்படி இப்படின்னு தள்ளி இப்படி போட்டு சாமியை கும்பிட்டு எப்படியாவது 2 3 விக்கெட் எடுத்துருவான். அதனால இது 2 பேரும் என்னோட ஆப்ஷன்ஸ். சரி, வென் டிசில ப்ரெடிக்டபிலிட்டி எல்லாம் பேட்ஸ்மேனே எடுக்கல நீ. ஓகே. பேட்ஸ்மேனே எடுக்கல. ஆமா, எல்லாமே எடுத்துட்டீங்களாடா. என்னத்தை எடுக்கல நான். கேஎல் ராகுல் யாருமே எடுக்கலடா. டெய்லர் மிடில்ல வர்றான். அகைன் ஒரு லா ஆஃப் ஆவரேஜஸ் பார்த்தா இந்த மேட்ச் அடிக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. அதனால எடுக்கல. பாயிண்ட் பாக்குறான். டிசி காலி. அபிஷேக் போறலாம் நல்லா ஆடினான்டா போன சீசன். இந்த சீசன் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் மந்தமா ஆடுற மாதிரி தெரியுது. ஒன்னும் அந்த ஒரு ரீடைன் பண்ணாலே கொஞ்சம் இந்த கொழுப்பு ஏறிடுது. அப்படி இல்ல, ரீலோட் பண்ணிருக்காங்க. ஒரு சீசன்ல 1 சீசன் 1.5 ஆகக்கூடாது. இன்னும் அவங்க கேம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். அதே மாதிரி ஆடிட்டு நான் எப்பவுமே வந்து புல்சார்டுக்கு லெக் சைடு தான் போவேன், கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா கவர் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். அவனோட ஸ்ட்ரென்த் மட்டுமே ஆடிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே வந்து கத்தி மாதிரி அக்ராஸ் லைனே ஆடிக்கிட்டு இருந்தா கஷ்டம். கொஞ்சம் அவன் டிசீவ் பண்ணி இப்ப நம்மளால மாட்டிட்டு இருக்கான் பாரு, சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி ஒரே இடத்துல நின்று அடிக்கிறேன்னு சொல்லி ஸ்டோக் வச்சு மரணம் எடுத்துக்கிட்டு இருக்கான் டூபே. அது மாதிரி இல்லாம கொஞ்சம் நிறைய ஷாட்ஸ் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணணும். இம்ப்ரோவைஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அபிஷேக் போடுற மாதிரி ஆளுக்கு வந்து இன்னும் அவன் வந்து WD பிளேயர் வேற, அவனால கீப்பிங்கும் பண்ண முடியுன்றப்போ செம்ம கீப்பர், வேற லெவல்ல கீப்பிங் நல்ல பிளேயர்ரா. அவன் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணான். இல்ல ஷார்ட்ஸ் இம்ப்ரோவைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். அவன் ரொம்ப லெக் சைடு ஓரியன்டா போக கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடிச்சா பெட்டரா இருக்கும். பவர் பிளேயர் பார்ப்போம். நல்ல அத்லெட், அந்த லீன் இதோட இருப்பான். நல்ல பிளேயர், அந்த ஒரு பிரிஸ்கா இருப்பான். அந்த ரொம்ப டொசுக்க மாட்டான். நான் டொசுக்க மாட்டான். சும்மா அந்த பிரேவா பேட்டை விடுவான் நிறைய. அந்த ரகுவன்ஷி இவனும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருப்பாங்க பாக்குறது. நல்ல பிளேயர். பட் அகைன் இன்னும் கொஞ்சம் நீ சொன்ன ஷார்ட்ஸ் வந்து வேற வேற ஷார்ட்ஸ் நிறைய ஆடணும். வெஸ்ட் பெங்காலுக்கு ஆடுறான். செம்ம பிளேயர். இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான் தாட். சூப்பர். ஓகே, எல்லாம் ஓரளவு பேசிட்டோம். ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து செமையா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு. முடிச்சுட்டு நம்மளோட ரிவ்யூ வரும். மக்களே அதையும் பாருங்க. அண்ட் என்னைக்குடா ஆர்சிபி மேட்ச்? வெள்ளிக்கிழமையா? வெள்ளி பஞ்சாப் கூட. PBKS பஞ்சாப் கூட. அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட தான். ஆமா ஆமா கரெக்ட் சொன்னேன்ல நானே. பஞ்சாப் கூட தான். எங்க வச்சு நடக்குது அடுத்த மேட்ச்? சின்னசாமி. ஒரு மீம் பார்த்தேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு அடியில 400 வருஷம் பழமையான கோயில் இருக்கு, ஸ்டேடியத்துக்கு இடிங்க மனு கொடுக்க. ஆமா பார்த்தேன். ஓகே சரி, அந்த பர்டிகுலர் ரிவ்யூல வந்து நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கிறிஷ் வந்து சொல்லிட்டேன். கிறிஷ் கிட்ட உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இந்திரஜித்னு ஒருத்தர் ரொம்ப கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுவோங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்ல கிறிஷ் வந்து ரிப்ளை பண்ணுவாரு. வீடியோ முடிச்சு ரிப்ளை பண்ண எல்லாத்துக்கும். உன்னோட வருகையை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கவலைப்படாதீங்க. கிறிஷ் வந்துடுவாரு. ஆர்சிபி ப்ரிவியூக்கு ஃப்ரெஷ்ஷா வருவாரு. மேட்ச் முடிச்சு நீங்களும் ஃப்ரெஷ்ஷா செய்யுங்க. அதுதான் நாளைக்கு மேட்ச் முடிச்சு நம்மளோட ரிவ்யூ வரும்.
ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் பெரியவங்க வி அவங்க கேன். பச்சை ட்ரெஸ் போட்டு ஜெயிச்சதே கிடையாது. ஜெயிச்சிட்டாங்க பச்சை ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? ஓ அதே மாதிரி ஏய் பச்சை இல்லையாடா, ட்ரெஸ் பச்சை இல்லடா ட்ரெஸ் போட்டா 2016 அது ஜெயிச்சாங்கடா. ஒரு ஜெயிச்சிருக்காங்க. கெயில் பச்சை கெயில் ட்ரெஸ் அதே டிவிலியர்ஸ் மாதிரி ஜெயிச்சாங்கடா. பச்சை ட்ரெஸ் போடும்போது விராட் கோலி 2-3 தடவை டக் அவுட் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆவான். ஆனா ஒரு தடவை ஆனா 100 அடிச்சிருக்காரு, நான் பார்த்தேன். பச்சை ட்ரெஸ் ஆமா, போட்டு 2016 ஒரு தடவை 100 அடிச்சாரு அதுல. ஃபர்ஸ்ட் பால் 2 கோல்டன் டக் ஆவான். கோல்டு கிட்ட ஒரு தடவை ஆவான். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஆகும். ம். சரி, ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம் அதெல்லாம். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் வி ஆர் ஆல் சைனிங் ஆஃப் டுடே. ஸோ மேட்சை பார்த்துட்டு நம்மளோட ரிவ்யூ இருக்கும், அண்ட் ஆல்சோ பாயிண்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.